இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்புல வெளிவந்திருக்கிறது வணங்கான் திரைப்படம். இந்த திரைப்படம் உலகமெங்கும் வெற்றி நடை போட்டு வருகிறது. தியேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒருத்தருக்கு நியாய தர்மம்னு ஒன்னு இருக்கும். Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அவரோட பாலிடிக்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குதா? முதல் முறையாக வாக்களிக்க போக வேண்டிய தலைமுறை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை இவர் தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கு. இங்கேருந்து 2 கொள்கை அங்கேருந்து 2 கொள்கை எல்லாத்தையும் போய் இந்த 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி இப்படியே கொண்டு போயிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உங்களுடைய முழுமையாக வெளிப்படுத்தா ஆகும். அப்போ பண்ணும்போது அந்த வெளிப்படுத்திக்கிட்ட பிறகு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. யாரை மாவட்ட பொறுப்பாளர் ஆக்குறது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாரையும் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களாம் கொண்டு மாவட்ட பொறுப்பாளர் ஆக்கிட முடியாது. ஸோ மற்ற கட்சிகள் மற்ற அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள்லாம் உள்ளே வந்தால் தான் இது வெகுஜன மக்களுக்கான இதாக போகும். ஏன்னா அது ஒரு ரசிகர் மன்றமாக சுருங்கி போயிடும். திமுக அண்ணா திமுக எடுத்துங்களேன், மாவட்ட குறைந்தபட்சம் 80 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இணையாக பொசிஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது ஒரு 80 மாவட்ட செயலாளர்கள் இருந்தால் போடணும். இல்லையே, அது இல்லையே. அது இல்லாமலே மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குங்க. இந்த பொறுப்பே இல்லை. ஒரு பாட்டு கூட்டத்தோடு கூட்டமாக போயினா பக்கத்தில் நிற்கிறவங்க யாரும் கூட தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக போனால் அது ஒரு நடிகர் வராரு, நம்ம அவருக்கு அபிமானமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். சார், நீங்க மற்றவங்களோட ஏன் விஜய் ஒப்பிடுறீங்க? விஜய் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், இந்தியா அறிந்த உலக தமிழர்கள் அறிந்த ஒரு முகம். நாளைக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா ஒட்டுமொத்தத்தையும் திருப்பிட மாட்டாரா? இப்ப இன்னைக்கு கேட்டிருக்காரு, நீட்டு தொடர்பா சொன்னீங்களே, ஏன் பொய் சொன்னீங்க, பொய்யான வாக்குறுதி கேட்டிருக்காரு. மாவட்ட அளவில் போயிட்டு ஊருல உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும். இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்குமா உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு. புஷி ஆனந்த் ஜான ஆரோக்கியமே என்ன கேட்குறாங்க, ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. அவருடைய அந்த ஆடியோலே புலம்பலே தெரியுது. ஒரு பர்மிஷனை கேளுங்க. நான் கேட்குறேன், நாங்கள் ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறோம், இதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள், அவ்வளோதான், நாங்கள் பார்த்துக்குறாங்க. உங்களுடைய நேரத்தில் ஒரு 5% 10% ஒதுக்குனாலே போதும். சீமான் அண்ணாமலை விட விஜய் பரவாயில்ல நினைக்கக்கூடிய சிந்தனை போக்கு இருக்காதா? 20 வயசு 30 வயசுக்குள்ள ஆட்கள் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. நீங்கள் 30 வயது கடந்தவர்கள் என்ன நினைப்பாங்க பாருங்க. அப்போ அவங்க இவங்களா செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்களா? களத்துலையும் போய் நிற்கிறாரு, யாரும் கூட்டத்தெல்லாம் கூட்டாம திடீர்னு ஸ்பாட்டில் போய் இறங்கி அங்கே போய் இறங்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். ஓகே, இது சடங்கா பண்ணுறதுதாங்க பிரச்சனை. நான் திரும்ப இந்த தலைவர்களுக்கு மாலை போடுறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போதில்லை. நீங்கள் ஃபோட்டோ வச்சு மாலை போடுறோம் பெரிய இல்லை, களத்தில் இறங்கி வித்தியாசமாக ஏதாவது செய்யுங்க. ஸோ விஜயால மற்ற கட்சிகளுக்கு ஒரு தாக்கம், ஒரு சாசனம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதானா? இல்லை, நிச்சயமா இருக்கு. ஏன்னா இளைய தலைமுறையுடைய வாக்குகள் அவருடைய பாக்கெட்டில் தான். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுக நிகழ்ச்சி. இன்று நம்முடன் வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு ராம்கி அவர்கள். வாருங்களோடு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி பல விதமான விஷயங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ மாவட்ட செயலர்கள் கூடலாம் போட்டதாகவும் சொல்கிறாங்க. நிர்வாகிகள் கூட்டம்லாம் ஆடியோலாம் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அவரோட பாலிடிக்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குதா? இல்லை, ஒரு தாக்கம் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு 30 வயதுக்கு உள்ள தலைமுறை, இன்னும் படித்து கொண்டிருக்கிற தலைமுறை, முதல் முறையாக வாக்களிக்க போக வேண்டிய தலைமுறை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை இவர் தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது. இப்போ இந்த ஆடியோவில் இருக்குது, ஆனால் அவர் பண்ணுவாரான்னு தெரியலன்றீங்க. அவர் பண்ணுவாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஹீரோ, எல்லாருக்கும் விஜய் யாருக்கு தெரியும். அதனால் அவர் அந்த தலைமுறை, அவருடைய வயதுக்கு உள்ள கீழே உள்ள தலைமுறைக்காக பேசுகிறார். அவருடைய வாய்ஸ் எல்லாமே ஒரு 20+ ஆளுங்களுடைய வாய்ஸ் மாதிரி வருது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஸோ அவர் மேலே உள்ள எதிர்பார்ப்பு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள்லாம் தக்க வைத்துட்டு இருக்கிற வரைக்கும் இருக்குது. ஆனால் அவர் இது வரைக்குமே அந்த மாதிரி எப்படி போடுறாரு, எனக்கு இங்கேருந்து 2 கொள்கை அங்கேருந்து 2 கொள்கை எல்லாத்தையும் போய் இந்த 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி இப்படியே கொண்டு போயிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உங்களுடைய முழுமையாக வெளிப்படுத்தா ஆகணும். அப்போ பண்ணும்போது அந்த வெளிப்படுத்திக்கிட்ட பிறகு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் சிக்கல் வரும். இன்னை வரைக்கும் அது 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி தான் போகிறாரு. போக போக மக்களை போய் பார்த்தா தான் அவருக்கு பிரச்சனையோட ஆழம் புரியும். அப்போ அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் பேசும்போது அவர் எக்ஸ்போஸ் ஆவார். அதெல்லாம் நிறைய பெரிய இருக்குது.
பட் இந்த ஆடியோ மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது ஒரு என்னன்னா ஒரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடிய எல்லா நடிகர்கள் தங்களுடைய இயக்கத்தை தன்னுடைய அமைப்பை இதை கன்வெர்ட் பண்ணும்போது உள்ள சிக்கல்கள் தான் இது. புதுசாக எல்லாத்தையும் பார்த்தது இல்லை பண்ணுறது யாருன்ற கேள்வி இருக்கு, உங்க சந்தேகம் இருக்கா? அது இந்த வளர்ச்சியை பிடிக்காத நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல. இப்போ இந்த ஆடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இது மாநாட்டுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அது பெண்டிங்கில் இருந்திருக்குது. இப்போ தான் வந்து என்ன நீங்கள் சாதாரணமாக பேசும்போது கூட யார் பேசுவாரோ அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மறுமுனையில் இருக்கவங்களுடைய வாய்ஸ் தான், அதாவது நான் பேசுகிறேன்னா என்னுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மறுமுனையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது எப்படி ரெக்கார்ட் செய்யப்பட்டது தெரில. ஆனால் அந்த எப்படியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டால் அது பேசின விஷயங்கள் உண்மைதான். ஏன்னா ஒரு இந்த சிக்கல்கள் தான் இருக்குது அந்த கட்சிக்குள்ளே. யாரை வந்து மாவட்ட பொறுப்பாளர் ஆக்குறது அப்படிங்கிறது, ஏன்னா எல்லாரையும் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களாம் கொண்டு வந்து மாவட்ட பொறுப்பாளர் ஆக்கிட முடியாது. ஸோ மற்ற கட்சிகள் மற்ற அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள்லாம் உள்ளே வந்தால் தான் இது வந்து வெகுஜன மக்களுக்கான இதாக போகும். ஏன்னா அது ஒரு ரசிகர் மன்றமாக சுருங்கி போயிடும். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து அரசியல் நடவடிக்கைகள் பாருங்களேன், அவங்க கொடியை அறிமுகப்படுத்தின காலத்திலேருந்து மாநாடுலேருந்து கடைசியாக விடன் புத்தக விட எல்லாமே ஒரு ரசிகர் மன்ற மாநாடு மாதிரியே நடந்துட்டு போணுச்சு. அதில் யாரும் வந்து ஒரு வேற கட்சி சாராதவர்கள் இல்லைன்னா வேற யாராவது காமனான ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னாலாம் அது சொல்ல முடியாது. உடனடியாக அந்த ஷிஃப்ட் நடக்குமா? உடனடியாக ஷிஃப்ட் நடக்குமா? அது நடக்கணும். அது எந்த அளவுக்கு சீக்கிரம் நடத்துறீங்களோ தான் அப்போ தான் உங்களுக்கு அது கட்சி தாக்கு பிடிக்க முடியும். நீங்கள் எப்படி ஒரு நடிகர் ரசிகர் மன்றத்தை மட்டும் வைத்து நீங்கள் நடத்தவும் முடியாது, அது போய் சேராது அது. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் இது டூ லேட் ஆக்சுவலாக. கட்சி மாநாடே நடந்துருச்சு, ஆனால் கட்சியோட பொறுப்பாளர்கள் இல்லை. இப்போ நீங்கள் திமுக அண்ணா திமுக எடுத்துங்களேன், மாவட்ட குறைந்தபட்சம் 80 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இணையாக பொசிஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது ஒரு 80 மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் இல்லையே, அது இல்லையே. ஸோ அது இல்லாத போது நீங்கள் என்ன பண்ண, முதல்ல அதை தான் செஞ்சுருக்கணும். அது இல்லாமலே மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குங்க, அவர் இல்லாமலே மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாவேகா தொண்டர்கள். ஓட்டு போடுறது இருக்கட்டும், முதல்ல அடுத்தது தான். முதல்ல வந்து கட்சி நீங்கள் மக்களை போய் பார்க்குறீங்க. திடீர்னு ஒரு தூத்துக்குடிக்கு போறாருன்னு சரி, தூத்துக்குடிக்கு போனோன்னா அவர் தூத்துக்குடி மாவட்ட செயலர் ஒரு பக்கத்தில் இருக்கணும். ஆமாம், அப்புறம் அவர் கீழே ஒரு ஒன்றிய செயலர்னு ஒரு 10 பேர் இருந்தால் தான் அவருக்கு தெரியும் போய் யாரை போய் பார்த்து என்ன பேசணுன்ட்டு. இந்த பொறுப்பே இல்லை. ஒரு பாட்டு கூட்டமாக போயின்னா பக்கத்தில் நிற்கிறவங்க யாரும் கூட தெரியாமல் கூட்டமாக போனால் அது வந்து ஒரு நடிகர் வராரு, நம்ம அவருக்கு வந்து அபிமானமா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆகாது. ஒரு கட்சி தலைவர் வராரு, அவர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அவர் என்ன பண்ணுவார், வாங்கி பையன் போட்டு பக்கத்தில் இருக்க மாவட்ட தலைவர்கிட்ட கொடுக்கணும். இந்த பிரச்சனையா, இது என்ன சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க, இல்லைன்னா அது கொடுங்க, நான் குரல் எழுப்புறேன் அப்படிங்குமே. இது வந்து இந்த ஃபார்மேஷன் எல்லா கட்சியும் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சியில கூட இருக்குங்க. இதை வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறீங்க, பல கோடிகளை செலவு படுத்தி பெரிய மாநாடு நடத்துறீங்க. அவ்வளோ மாநாடு நடத்துக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் செய்திருக்கணும். நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட ரீதியாக உங்கள் பொறுப்பாளர் அடையாளம் கண்டு இவங்களாம் அவங்களுக்கு இன்னும் இன்ஃபேக்ட் இவங்க இவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க. கூட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை, அதில் தகுதி உள்ளவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கு உடனடியாக செய்து விட்டு தான் நீங்கள் மாநாட்டுக்கு போகணும். இப்போ நீங்கள் உட்காந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே நிறைய முட்டல் முதல்லாம் வரும். அது உங்களுடைய கட்சியோட ஆரோக்கியத்தை அதோட இது அஃபெக்ட் ஆகும்ல, அதை பார்க்கணும். முதல்ல நீங்கள் என்ன தான் பேசினாலும் உங்களுக்கு அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு வேணும், ஒரு சின்ன ஒரு மினிமம் கட்டமைப்பாக வேணும். ஒரு டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃபீஸ் போட்டு வந்துட்டு போகிறவங்க அந்த லோக்கல் இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்து எழுதி கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக ஒரு பனையூரில் ஆஃபீஸ் அது போட்டாலும் நீங்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கிறீங்களுடைய அதை வந்து அந்த மாவட்ட யார் பொறுப்பு இருக்குல்ல, நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுடைய ஆதாரம். காங்கிரஸ் கட்சி பாஜகவோட கமிட்டி தலைவர் மாவட்ட கமிட்டி தலைவர்லாம் போட்டுறாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் கொண்டு வரணும் எல்லாமே. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நேரடியாக யார் வேணாலும் போய் வரவே பார்க்கலாம், யார் வேணாலும் கொடுக்கணும்னா அது டோட்டலாக பெரிய பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இதை விஷயங்கள்லாம் அவங்க கருத்து எடுத்துகிட்டு பண்ணியிருந்துருக்கணும். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய வேலை இருக்குது. ஆனால் அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த தலைவருக்கும் கட்சியை எப்படி தேர்தலில் சந்திக்க போகிறாங்க தான் பார்க்கணும். அவர் கட்சிக்குள்ளெல்லாம் தலையிடுறாரு. அவர் ஜான் ஆரோக்கியசமோட பேச்சு வந்து கட்சிங்கிறது புஷி ஆனந்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அவர் என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம், இவருக்கு அது இல்லை. இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அவருக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இந்த பவுண்டரியை புரிஞ்சிக்காம அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இவர் மேலேயும் தவறு இருக்குது, அவர் மேலேயும் தவறு இருக்குது. இது ரொம்ப சிக்கல். எல்லா புதுசாக கட்சிக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க எல்லாருக்கும் உள்ள சிக்கல் தான் அது. இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு செட்பேக் தான் நான் பார்ப்பாங்க. செட்பேக் தான் பார்ப்பேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் அதை சரி பண்ணலைன்னா, ஏன்னா 15 மாதம் தாங்க இருக்குது. நீங்கள் அந்த மார்ச் மாதத்துலேருந்து சார் நீங்கள் மற்றவங்களோட ஏன் விஜய் ஒப்பிடுறீங்க? விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், இந்தியா அறிந்த உலக தமிழர்கள் அறிந்த ஒரு முகம். நாளைக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா ஒட்டுமொத்தத்தையும் திருப்பிட மாட்டாரா? அதானே கேட்குற கேள்வியாகவே இருக்கு. அது ரைட்டு. ஆனால் நீங்கள் வந்து இந்த விஜய்க்காக ஒரு ஒன் டைம் ஓட்டு போடுவாங்க, புதுசாக வந்திருக்காரு பார்ப்போன்னு. அந்த நம்பிக்கை எப்படி வரணும் சொல்லுங்கள். அதாவது இவருக்கு ஓட்டு போடலாம்ப்பானுங்கிற நம்பிக்கை இதில் நீங்கள் ஏதாவது புதுசாக சொல்லணும். நீங்கள் திமுக சொன்னது, அண்ணா திமுக சொன்னது,
பாஜக சொன்னது அங்க சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது. மதச்சார்பற்ற சமூக நீதி அது நீங்க கொள்கை சார், அது கொள்கை சொல்றீங்க. சரி, அந்த மதச்சார்புள்ள கொள்கை கட்சி தான் இருக்கா தமிழ்நாட்டுல? மதச்சார்புள்ள கட்சி இருக்கா சார்? பிஜேபி இருக்குல்ல, அது அவங்களே சொல்லிக்க மாட்டாங்க. பிஜேபியை நாங்க மதச்சார்புல அவங்களே இஸ்லாமியர் ஆதரிக்கிறோம் தான் சொல்லுவாங்க. அரசியல் கட்சியா பதிவு செய்யப்படணும்னா இந்த விஷயத்துல மதச்சார்பற்ற கட்சியா தான் பதிவு. அவங்களுக்குள்ள RSS இப்ப நீங்க விமர்சிக்கிறவங்க ஏன் RSS விமர்சிக்கிறாங்க, பாஜக விமர்சிக்கல. அது இந்து ராஷ்டிரம் அந்தந்த ஐடியாலஜிலாம் அதெல்லாம் RSS ஐடியாலஜின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு கட்சியாக மக்களை அணுகும் போது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா தரப்பினருக்கும் பொதுவானவராக தான் தன்னை நிறுத்திப்பாங்க. உள்ளுக்குள்ள என்ன அஜெண்டாங்கிறது வேற விஷயம். அப்படி கொண்டு போகும்போது நீங்க ஒரு செயல் திட்டம்னு ஒன்று சொல்லணும், புதுசா ஏதாவது சொல்லணும், இவங்க சொல்லாத சொல்லணும். நீங்க இன்னைக்கு வந்து திமுக செய்திருக்கிறது பெரிய விஷயம். திமுக தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ செஞ்சாங்கலாம் இல்லை, ஆனால் டாக்குமெண்டட் போட்டு வச்சுட்டாங்க. பெரிய விஷயம் சார். ஒரு மாவட்டத்தில் இத்தனை பிரச்சனை இருக்கு சார், இத்தனை பிரச்சனை நாங்கள் பண்ணுவோம்னு உறுதி கொடுத்தாங்க. நம்ம அதை கடைசியாக கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, நான் செய்தி முடிப்போம்னு அதை வந்து தான் ஒரு தேர்தல் பிரச்சனையை ஒரு இஷ்யூ ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணிடுறாங்களா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இல்லை, அந்த டாக்குமெண்ட் கடைசி வரையும் நிற்க போகுது. அந்த 2021 தேர்தல் அறிக்கைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் டாக்குமெண்ட். அவங்க கட்சிக்குள்ளேயே எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்றாங்க. ஒரு சின்ன மாவட்ட கூட்டம், ஒரு சின்ன பொறுப்பாளர்கள் கூட்டம், ஒரு வட்ட கூட்டம் போட்டா கூட எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி அங்க வர்றவங்க கையெழுத்து போட்டு தான் போடுறாங்க. இவ்வளோ ஒரு டாக்குமெண்டடா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கட்சி, நம்பர் 1 தமிழ்நாட்டில் உள்ள நம்பர் 1 கட்சி. அதை நீங்க சேலஞ்ச் பண்ண என்ன பண்ணணும், அதுலேருந்து ஒரு 10% ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா? நீங்க அவங்க வந்து களத்துல ரூட்டோட இருக்காங்க. அவங்க செய்யறாங்களா இல்லையாங்கிறது விமர்சனம் அதெல்லாம் நமக்கு. பட் தே ஆர் ரூட் லெவல் பார்ட்டி இருக்கு. அவங்களுக்கு இஷ்யூ என்னன்னு தெரியும், அதுக்கு சொல்யூஷன் தெரியும். அவங்க என்ன பார்க்குறாங்க, இந்த சொல்யூஷன் கொடுத்தா நமக்கு என்ன சாதகமாக இருக்கான்னு பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்காங்க முடியா. அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். அவங்களுக்கு யாரும் எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் புது இஷ்யூவே, இதுக்கு நான் இந்த சொல்யூஷன் சொல்லுவேன்லாம் சொல்லலாம், யாரும் சொல்ல இல்லை. ஸோ இப்போ அவங்கள வந்து கம்பீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல இந்நேரம் களத்தில் இறங்கிருக்கணும். நீங்கள் போய் களத்தில் இறங்கி என்ன சொல்ல முடியும் உங்களால்? இப்படி சொன்னாங்களே அவங்க செஞ்சாங்களா? இப்ப இன்னைக்கு கேட்டிருக்காரு, நீட்டு தொடர்பா வந்து சொன்னீங்களே ஏன் பொய் சொன்னீங்க, பொய்யான வாக்குறுதின்னு கேட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப மாநில அரசியல் உள்ள இஷ்யூ வச்சுலாம். அது பத்தாது, ஒரு மாவட்ட அளவில் போயிட்டு உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும். இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிளேயர்ஸ் இருமா உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி இருக்கார், இன்னொரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் சீமான், இவ்வளோ பேர் ஒரு போட்டியாளர் இருக்காங்க. சரி, இவங்களுக்குள்ளேயே யார் கூடயாவது உங்களுக்கு கூட்டணி வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. கூட்டணியே வந்தால் கூட உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் காப்பாற்றணும்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கான அரசியல் இருக்குது அப்படின்னா உங்கள் தனித்தன்மையை காப்பாற்றணும். நீங்கள் இன்னையிலேருந்து இவங்கள விட ஆக்டிவாக செயல்பட்டாகணும். ரொம்ப சிக்கலான திரைப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ஃபீல்டுக்கு வந்துருவாரு. அது வரைக்கும் தான் கொஞ்சம் பொறுமையா ஒரு 4 பார்க்க தான் போறீங்க. தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்றாங்க. நான் இன்னும் தனிப்படவில் என்ன நினைக்கிறேன்னா, அவர் நிச்சயமா படங்களை தொடர்ந்து நடிப்பாதான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் 1.5 ஆண்டுகள் கூட இன்னும் 2 படம் பண்றதுல கூட தவறு கிடையாது. ஏன்னா அப்பதான் சீக்கிரமா மக்களை போய் சேரும். அது மட்டும் பத்தாது. என்ன சொல்றேன், நீங்க செய்யவே வேணாம் சார், நீங்க போங்க ஷூட்டிங் போங்க, படம் நடிங்க, நல்ல படமான எடுத்து நடிங்க, நல்லா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நிறைய நடிங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அதை தயார்படுத்துங்க. நீங்க சொன்ன செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ இப்போ கட்சியோட கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒரு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. முடியா நீங்களே களத்தில் இறங்கி நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணோம், நீங்களே பணம் அப்படி எதிர்பார்க்கல. ஒரு பர்மிஷன் தான். புஷி ஆனந்த் ஜான ஆரோக்கியம் என்ன கேட்குறாங்க, ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. அவருடைய அந்த ஆடியோலே புலம்பலே தெரியுது. ஒரு பர்மிஷனை கேளுங்க. நான் கேட்குறேன், நாங்கள் ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறோம், இதுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கள், அவ்வளோதான், நாங்கள் பார்த்துக்குறாங்க. பெரிய படைப்பாளர் எல்லாருக்கும் தெரிஞ்சது. யாருமே விஜய்கிட்ட ஆள்களே இருங்க யாரும் சொல்லவே போதில்லை. அவ்வளோ பெரிய வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு நிறைய விஷயங்களும் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுடைய நேரத்தில் ஒரு 5% 10% ஒதுக்குனாலே போதும். கட்டமைப்பே இல்லாமல் நீங்கள் தூரம் வந்துட்டீங்க. 1 வருஷம் ஆக போகுது. அடுத்த மாதம் வந்ததுன்னா அந்த கட்சி ஆரம்பித்து அனௌன்ஸ் பண்ணி 1 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்தில் எலெக்ஷனு. ஸோ இப்போ பை எலெக்ஷன் கூட என்ன சொல்றாரு அவரு, போட்டி போடலன்னு சொல்லிட்டாரு. நான் நேரா அந்த எலெக்ஷன் 26 தான் இலக்கு, 26 தான். அவ்வளோ தீர்க்கமா 26 தான் இலக்குன்னு சொன்னா நீங்க இதற்கான வேலைகளை கொஞ்சம் நீங்க செய்ய சொல்ல, உங்களுக்கான அப்ரூவலை கொடுங்க அப்படிங்கிறது தான் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மீண்டும் நம்புறது வந்து என்னன்னா, மற்ற கட்சிகளோடையும் மற்ற கட்சி தலைவர்களோடையும் நீங்கள் தமிழக கட்சிகளை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற நபர்கள், அவர்களுக்கு இருக்கிற பிரபலத்தன்மையை விட அதிகமான பிரபலத்தன்மை அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களுக்கு இருக்குது. இப்போ நாளைக்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சார்னா சென்னையை ஸ்தம்பிச்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கட்சி தொண்டர்கள். அப்படி இருக்கும்போது அதை லகுவாக கூட எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா விஜய்? இல்லை, கூட்டம் வரும், கொண்டாடுவாங்க. ஒரு கூட்டம் இல்லை, 4 கூட்டம் 5 கூட்டம் கூட தமிழ்நாட்டில் போடுங்க. ஒரு சைக்கில் பார்த்துட்டு போகிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சரி இதனால என்ன அப்படின்னு பார்ப்பாங்க.
ஒரு கூட்டம் வந்துட்டு போனாங்கன்னா விஜய் பேசிட்டு போனா இன்னைக்கு நீங்கள் விகடன் கூட்டமாக பார்த்தீங்க, விகடன் மேடையில் என்ன பேசினார். அப்போ அன்னைக்கு அது எப்படி ஹைஜாக் பண்ண அர்ஜுன் அவர் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் ஹைஜாக் பண்ணிட்டார். அந்த கூட்டத்துடைய ஸ்டார் பேச்சாளராக அவர் ஆயிட்டார். ஸோ இது மாதிரி இந்த கூட்டத்தில் போகும்போது அவங்க அங்கே வரக்கூடியவங்க யார், அவங்க வந்து விஜய் பக்கத்தில் இருந்து அவங்க என்ன பேச போகிறாங்க, அவங்க அதை பயன்படுத்தி விட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட யோசிச்சு தான் அவர் போவார் களத்துக்கு போனாலும் கூட என்னென்னா ஒரு சலசலப்பை தான் உருவாக்க முடியும். நீங்கள் இஷ்யூவை வந்து அட்ரஸ் ஒரு கோர் இஷ்யூவாக சொல்ல முடியாது. நீ அங்கே போய் நின்றுட்டு கேள்வி எழுப்ப முடியும். இல்லை மக்கள் மன்றத்தில் நீங்கள் தானே சொன்னீங்க யங்ஸ்டர்ஸோட ஓட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அவர்கள் சொன்னீங்க. ஒரு அதிருப்தி கூட இருக்கலாம், ஒரு மாற்று நோக்கி சிந்திக்கிற சிந்தனை இருக்கலாம்னு நீங்கள். சீமான் அண்ணாமலை விட விஜய் பரவாயில்ல நினைக்கக்கூடிய சிந்தனை போக்கு இருக்காதா? இல்லை இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நான் இல்லைன்னா மறுக்கலை. ஆனால் நீங்கள் இந்த 20 வயசு 30 வயசுக்குள்ள ஆட்கள் வந்து கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. நீங்கள் 30 வயது கடந்தவர்கள் என்ன நினைப்பாங்க பாருங்களேன். அப்போ அவங்க வந்து இவங்களாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்களே. இவங்க வந்து இப்போ இவருடைய வயதில் பாதி இருக்காங்க, 60 வயது உள்ளவர், ஒரு அரசியல் ஆர்வம் உள்ளவர் என்ன நினைப்பார், விஜய் ஒரு புது வரவு தான்ப்பா, அவர் ஆதரிக்கலாம், அவருக்கும் நம்ம ஒரு ஓட்டை இந்த ஓட்டை அவரோட ஒரு போடுவோம்ப்பா அப்படி சொன்னால் கூட இவர் என்ன பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை விதைக்கிற மாதிரி இருக்கார்ல. நீங்கள் உங்கள் யங் ஜென்ரேஷன் நீங்கள் என்ன சொன்னாலும் கைதட்ட போகிறாங்க, ஆதரிக்க போகிறாங்க. ஆனால் மூத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அவங்களுடைய நம்பிக்கைப்படுற மாதிரி நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? இது வரைக்கும் செய்யலை. செய்வாரான்னு தெரியல, செஞ்சார்னா ரயில் தான், இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அப்படிங்கும் போது அது நீங்கள் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் பண்ணாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தவே முடியாது. எல்லா தரப்பும் அது வந்து ஏஜ் வைஸ் நான் சொல்கிறேன், இன்னும் இனம் குழு எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது, நிறைய கால்குலேஷன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை விஜய் பண்ணுறாருன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒரு படத்தை எடுத்துக்கிறாரு, அங்கேயே பூஜை போடுறாரு, மாலை போடுறாரு, வணக்கம் சொல்லுறாரு, இது என்னது, இது களத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆளுநரை போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு வெளில வரும்போது ப்ரெஸ்ஸெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா காமிச்சிட்டு போயிட்டார். அவர் ஆக்சுவலி அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்தது. ஸோ இந்த மாதிரியான பாலிடிக்ஸை அல்லது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்களே, அவர் ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல, அதனால் எங்களால் கேள்வி எழுப்ப முடியும் சொல்கிறாங்களா இந்த ஊடகம், இது வந்து உண்மையிலேயே நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்றுக்கொள்ள நீங்கள் வந்து எத்தனையோ தலைவர் வந்தபோது மைக்கை நீட்டி வாங்க முடியும், சரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவர் பவுன்சரோட வராரு, ஆக்சுவலி போக முடியல சார். அங்கே வந்து நான் ஏற்றுக்கிறேன், பவுன்சர்லாம் இருக்காங்க, நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம், அதெல்லாம் ரைட்டு தான். நான் என்ன சொல்கிறேன், பொதுவெளியில் எழுதுறதுக்கே யோசிக்கிறாங்க. நீங்கள் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க வேணாம், நீங்கள் அந்த கேள்வியை அந்த விமர்சனத்தை சமூக வலைத்தளம் கூட எழுதி. நீங்கள் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்களா எவ்வளோ விமர்சனங்கள் ஒரு தனி மனித விமர்சனம். இன்னைக்கு விஜயை பற்றி கேட்டாங்களே, விஜயை பற்றி நிறைய பேர் ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு அறத பழசான ஒரு கேள்வி கேட்குறேன். 90களில் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா இப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் இப்போ பாருங்க, இன்றைக்கும் புக் ஃபேரில் புக்கில் இருக்கும் ஒரு கட்டுரை இருக்கும், நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா இருக்கு. நீங்கள் இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் கேள்வி அவர்கள் அதை சொல்லி எடுத்து போயாச்சு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கேள்வி கூட நம்ம விஜய் மேலே வைக்கவே இல்லை யாருமே. ஸோ அது ஒரு பக்கம், அதெல்லாம் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் அந்த ஃபோட்டோ போட்டு பண்ணார், ஏதோ ஒரு சடங்கு அரசியல். எப்படி வந்து கமலஹாசன் அவர் ட்விட்டரில் பண்ணார்ல, அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு. இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, அவர் வந்து அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றைக்கும் பெரியார் பிறந்தநாள் அன்றைக்கும் எங்கள் மக்கள் இயக்கத்தவங்கலாம் போய் மாலை போடுவாங்கன்னாங்க, போனாங்க. நிறைய இடங்களில் வந்து விஜய் ரசிகர் போனாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஃபோட்டோலாம் வச்சு அவர் போய் அவரே ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. ஆனால் அந்த கட்சிக்காரங்க பண்ணுறாங்கன்னா இல்லை, அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வரும் பாருங்க. நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு தான் செய்யணும், நீங்கள் அதே விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே டைலூட் ஆகி உங்கள் கட்சிக்காரங்களே பண்ண மாட்டாங்க. அதாவது தலைவர் பண்ணுறாருலப்பா போதும்பா அப்படிமா. ஸோ இது வந்து ரொம்ப நீர்த்து போயிடும். அது நீங்கள் ஒவ்வொன்றையும் புதுசு புதுசாக செய்கிறதுக்கு ஸ்பாட்டுக்கு வரணுன்றீங்களா? ஸ்பாட்டுக்கு வரணும். நீங்கள் வெறும் படத்தை போட்டு அது எனக்கு சந்தேகம் கூட இருக்குது. க்ரீன் மேட்டில் வச்சு அவர் ஃபோட்டோ வைக்கிறாரா, நிஜமான பண்ணுவாங்க இல்லை, சந்தேகம் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாறுதுங்க, அவர் டிஷர்ட் ஒரு தடவை வேற ஒரு கலர், அப்புறம் வேற ஒரு கலர் போட்டுருக்காருங்க. சந்தேகத்தை தான் எழுப்புறேன். பட் இதே தொடர்ந்துட்டு இருந்தால் இப்படிப்பட்ட மியூசிக் கிண்டல்லாம் வரதான் செய்யும். நீங்கள் 365 நாளுக்கு தலைவர் என்னால் சொல்ல முடியும். அவங்களுக்கான ஃபோட்டோ வச்சு நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு போய் எடுப்படும். நான் ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன். ஒரு வேலை ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், அவர் வள்ளூர் கூடத்துக்கு வராருங்க, ஒரு இடத்துக்கு ஒரு மாலை போட வர தேவர் சிலைக்கு வராரு, டி நகரில் வராருன்னு வச்சுக்கோமே, அவருடைய ரசிகர்களும் கூடிடுறாங்க. நாளைக்கு ஒரு சின்ன சலசலப்பு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்கள் பாதுகாப்பும் கொடுக்க மறுப்பாங்க விஜய்க்குன்றது தான் விஜய் கட்சியின் தொண்டர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம். நாளைக்கே பார்த்தீங்களா இவங்க இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பாங்கன்னு சொல்லி விமர்சன கணைகளை நோக்கி தேவையில்லாமல் விஜய் வந்து விழ வேண்டிய வாய்ப்பு இருக்கும். எதுக்கு போய்கிட்டு இப்போ வேண்டாம், சடங்காக நான் பண்ண வேண்டிய வேலை பண்ண மாட்டேன் நீங்கள் மேடையிலே சொன்னார் விஜய். நான் வந்து இதை வந்து நீங்கள் மாலையெல்லாம் போட வேணாம். மாலைக்கெல்லாம் நீங்கள் முத்துராமலிங்க தேவருக்கு போடுறீங்களா, இல்லை இப்போ காமராஜர் திடீர்னு அவங்க ஊருக்கு போங்க, காமராஜர் பிறந்த வீட்டுக்கு போங்க, போயிட்டு சைலண்டாக போயிட்டு ஒரு போட்டு வந்துடுங்க. அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை வீடியோவில் ஏற்படுத்துமா?
களத்துலையும் போய் நிற்கிறாரு, யாரும் கூட்டத்தெல்லாம் கூட்டாமல் திடீர்னு ஸ்பாட்டில் போய் இறங்குங்க, ஸ்பாட்டில் போய் அங்கே போய் இறங்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். ஓகே, இது சடங்காக பண்ணுறதுதாங்க பிரச்சனை. நான் திரும்ப இந்த தலைவர்களுக்கு மாலை போடுறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போதில்லை. நீங்கள் ஃபோட்டோ வச்சு மாலை போடுறோம் பெரிய இல்லை, களத்தில் இறங்கி வித்தியாசமாக ஏதாவது செய்யுங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் காமராஜர் வீடு எந்த அளவில் இருக்குங்க கண்டுபிடிச்சா. நீ காங்கிரஸ்காரங்களே மறந்து அது ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும். வெளிச்சத்தை நீங்கள் காங்கிரஸ்காரங்களே மறந்து போன காமராஜரை வந்து எப்படி பாரு எடுத்துக்கிறாரு பாருங்க, விஜய் கையில் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புது விஷயங்களை யோசிச்சு ஒரு இது வந்து ஒரு இதுதான் நல்ல ஐடியா தான். ஒரு அட்ராக்ட் பண்ணுறதா, ஊடகங்களை திசை திருப்பதுக்கான யுக்தி தான். ஆனால் இது தவறு கிடையாது. இது ஆக்சுவலாக இது தேவை, இதை செய்யறதுக்கு கூட யாருக்கும் இல்லைங்க. அதாங்க ஒரு அவலமான விஷயம். அதான் இதை செய்வதற்கு அது இல்லை. அவருக்கு வாய்ப்பு இருக்கு, பிரபலத்தன்மை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன அவர் அரசியல் ஆர்வம் இருக்கு, ஆர்வம் தான் முக்கியம். நான் அரசியலுக்கு ஆர்வத்தோடு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு 20 ஆண்டுகள் இருக்க போகிறேங்கிற நம்பிக்கையில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆர்வமும் இருக்கும்போது எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் செய்கிறீங்க? இப்போ இந்த கேள்வி கேட்குறோம்ல, நம்ம அவரை வந்து இது ரொம்ப கார்னர்லாம் பண்ணல, இவ்வளோலாம் இருக்குல்ல, ஆதங்கத்தோடு கேட்குறீங்க, ஆர்வத்தோடு இருக்கீங்க, அப்போ இதெல்லாம் செய்யலாமே அப்படிங்கிறது தான் கேட்குறோம். நிச்சயமா அவருடைய பாலிடிக்ஸ் வந்து இங்கே இவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும், இவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும்னு கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க. இன்றைக்கி அவருடைய கண்டினியூஸ் ப்ராசஸையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னீங்கல்ல, நம்மளோட போன பேட்டியில் நீங்கள் சீமானை பற்றி பேசும்போது கூட அவருடைய இந்த வெளிப்பாடெல்லாம் விஜய் போன்ற நபர்கள் வந்ததுனால தான் இப்படிலாம் மாறி இருக்கிறாங்க. அண்ணாமலை சாட்டர் அடிச்சுக்கிறாரு, விஜய்க்கு ஒரு ஃபேம் கிடையாது, நம்மளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களாப்பா, ஸோ அடிச்சுக்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ விஜயால் மற்ற கட்சிகளுக்கு ஒரு தாக்கம், ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது உண்மைதானா? இல்லை, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இளைய தலைமுறையுடைய வாக்குகள் அவருடைய பாக்கெட்டில் தான், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இளைய தலைமுறை பெரும்பாலான வாக்குகள் விஜய்கிட்ட இருக்குது, ஒரு சில கணிசமான பகுதி சீமான்கிட்ட இருக்குது. மற்றவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. மற்ற யாராவது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே வந்து இளைய தலைமுறையை வந்து அவங்க கவர்ந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. திமுக இளைஞரணியை கொடுத்துருக்காங்க, நிறைய வளர்ச்சி தானே காட்டுறாங்க. நீங்கள் அது இளைஞரணியோடைய இமேஜ் எப்படி ஆகுதுன்னு இப்போ தெரியுது. இப்போ இன்னைக்கு கூட மாணவர் அணியெல்லாம் கூட்டம் நடத்துகிறாங்க, அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை திமுகங்கிறது வந்து எப்படி பார்க்கப்படுனா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நான் வந்து இளைய தலைமுறை சேர்ந்தவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல அவங்கள தான் தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, அவங்க வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க விஜயை கொண்டாடுறாங்க, விஜய் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, சீமான் நம்பிக்கை வச்சுருக்காங்க, ராகுல் காந்தி மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து திமுகங்கிற கட்சி ஒரு பழைய கட்சியாக தெரியுது. திமுக, எடப்பாடி போன்றவங்கலாம் வந்து பழைய ஆணுகளாக தெரியுறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திமுக செய்த ஒரு நல்ல விஷயம் வந்து உதயநிதியை வந்து உடனே கொண்டு வந்து எலவேட் பண்ணது. ஆமாம், அது வந்து அந்த முகம்ங்கிறது வந்து ஒரு இந்த கட்சியில் வந்து தேவையாக இருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கான ஒரு தலைவர் அப்படிங்கிற அடையாளப்படுத்து உண்மையிலே ஒரு பெரிய ப்ளஸ். வாரிசு அரசியல் பற்றி நமக்கு ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் இதை லான்ச் பண்ணதுங்கிறது ஒரு நல்ல விதமான யுக்தி தான். அதனால அது ஒரு கணிசமான ஒரு இது இருக்கு. ஆனால் இன்னொன்று, இந்த மாதம் 1000 ரூபாய் அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அது கூட இதுல ஒரு பகுதின்றாங்க. இதெல்லாம் பகுதி தான், இதெல்லாம் பகுதி. ஆனால் இதை வைத்து நீங்கள் எலெக்ஷனை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னு வச்சுக்கலாம், எடப்பாடி ரொம்ப பயங்கர ஸ்மார்ட். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1500 தருன்னு சொல்லுவார். அப்போ அவங்க ஓட்டு போடுவாங்கல்ல. ஸோ அங்கே அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து முன்வைத்து தேர்தலை கலந்துட்டோம்னா தாராளமாக பண்ணுங்கள், அது உங்களுக்கு என்ன எல்லா விதமான இதுவும் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு கவுண்டர் அட்டாக்காக எடப்பாடிலேருந்து வரும், நீங்கள் செய்ததை விட கூடுதலாக செய்கிறேன் அப்படி சொன்னார்னா எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? கரெக்ட். ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த அரசியலுடைய அந்த தேர்தலில் வந்து எப்போ முடிவு எடுப்பாங்கன்னா, இந்த அரசியல் இந்த ஆட்சியுடைய விமர்சனங்கள் தான் எடுப்படுவாங்க. அங்கே லா அண்ட் ஆர்டர் எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இந்த குறைகள் தான் அங்கே அதில் தான் வந்து எடை போடுவாங்க. நிறைகள் வந்து இருக்கும், யாரும் வந்து அதுக்காக சொல்ல போகல. ஏன்னா அந்த இடத்துல வந்து இவங்க எதிர்த்தரப்பு வந்து இதை விட கூடுதலாக செய்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கண்டிப்பாக தருவாங்க. இன்னைக்கு திமுக முன்வைத்து தான் எல்லா மாநிலங்களும் பின்பற்றுறாங்க. இந்த மகளிர் உரிமைங்கிறது மகாராஷ்டிராவில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கல் ஏற்படுத்தியிருக்கு வந்துருச்சு. ஸோ நோ மோர் இந்த மாதிரி விஷயங்கள் உண்மை இதை விட தாண்டி தான் பண்ணியாகும், சிந்திச்சாகணும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான். அதான் கேட்குறேன், இப்போ விஜயால ஒரு இம்பாக்ட் இருக்குன்றீங்க மற்ற கட்சிகளுக்கு மத்தியில். இளைய தலைமுறை வாக்காளர்களை கவருவதில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குது. அவருடைய மூவ் வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அவரால் தனித்து செயல்பட முடியுமா? அவருக்கே ஒரு கூட்டணி சேர்ந்து இதெல்லாம் இருக்கான அந்த இதெல்லாம் அது பேச்சுவார்த்தைலாம் கேள்விப்பட முடியுது. ஸோ அதனால் அவர் வந்து இளைய தலைமுறை மேலே வச்சிருந்தார். அடுத்த ஒட்டுமொத்த தலைமுறைகளையும் பார்க்கணும். எல்லாருடைய வாக்குகள், எல்லா தரப்போட வாக்குகள்லாம் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு வந்து ரொம்ப மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் நடக்கிற இடம் இங்கே. நீங்கள் ஒரு இந்த பகுதியை மட்டும், இந்த ஏஜ் குரூப் மட்டும் நான் கவர் பண்ணிட்டு நான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் சொல்ல முடியாது. பல விதமான கருத்துக்களும் ரொம்ப எளிமையாக ஆழமாக பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.